ஹாய் வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நவம்பர் 11ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். வங்கக்கடலில் அந்தமான் அருகே உருவான காற்று சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு கடற்கரை அருகே நெருங்கி வரும். இதனால் ஆந்திரா, தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளில் மிதமான மழை, கனமழை, சில இடங்களில் மிக கனமழை பெய்ய போகுது. நவம்பர் 11 இன்று இரவு வட மாவட்டங்களில் ஃபஸ்ட்டு மழை தொடங்க போகுது. அதாவது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் இன்று இரவு மழை தொடங்கும். இதே போல் நவம்பர் 12ஆம் தேதி மத்திய மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கும். அதாவது கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் உள் மாவட்டங்களான வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி ஆகிய பகுதிகளில் 12ஆம் தேதி மழை தொடங்கி முன்னேற போகுது. இதே போல் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மேற்கு மாவட்டங்களில் நவம்பர் 13ஆம் தேதி மழை தொடங்கி பெய்யும். ஆக மொத்தம் நவம்பர் 11ஆம் தேதி இரவு முதல் நவம்பர் 17ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் நமக்கு மிதமான மழை, சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிக கனமழை பெய்யும். இதன் பிறகு நவம்பர் 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் குறைவான இடங்களில் மட்டும்தான் மழை பெய்யும். பனிப்பொழிவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மறுபடியும் புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி தமிழ்நாடு நோக்கி வரும். இதனால் நவம்பர் 22ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு கனமழை, மிதமான மழை, சில இடங்களில் மிக கனமழை பெய்யும். அது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறது நான் வரும் வீடியோக்களை பதிவு செய்கிறேன். இதே போல் டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் மழை இருக்குது. டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து பனிப்பொழிவு வந்துடும். இந்த பனிப்பொழிவுக்கு இடையே தான் நமக்கு இந்த மிதமான மழை, கனமழை இருக்கும். நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வடகிழக்கு பருவமழையானது நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் தமிழ்நாட்டில் அதிகமான மழைப்பொழிவு பதிவாகும். குறிப்பாக வட மாவட்டங்கள் சென்னை முதல் நாகப்பட்டினம் வரை அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மிதமான மழை, சில இடங்களில் கனமழையும் இருக்கும். ஸோ தமிழ்நாடு முழுவதும் நமக்கு மழைப்பொழிவு சற்று அதிகமாகவே இருக்கும். வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.